பைரவர் பற்றிய பூஜைகள் மற்றும் சித்தர் எனக்கு அறிமுகமானது ஒரு தோழி மூலமாக. அதோடு ஒரு நிமிடம் கதையை நான் பைரவர் கதைகளோடு சில பைரவர் பற்றிய கதைகளை ஒரு நிமிடம் கூறுவேன் என்று போன அத்தியாயத்தில் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பைரவர் என்ற தலைப்பில் இது 5வது அத்தியாயம் ஆகும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வரதே அப்படி என்ன பூஜை ஊரில் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடவுள் பிரசித்தி பெற்று தான் இருக்கிறார்கள். இந்த பைரவர் சக்திகளை பற்றி வெளியிடக்கூடாதென்று சில பிரிவினர் ரகசியமாக வைத்துள்ளனர். இன்று அல்ல, அரச காலத்திலிருந்து. இன்று யாரோ ரகசியமாக வைத்து விடவில்லை, அரசர் காலத்திலிருந்தே அது ரகசியமாக வைக்கப்படுகின்றது. அதற்கு மிகுந்த காரணம் இருக்கின்றது. போன அத்தியாயத்திலேயே நான் பெரிய கிராமம், விவசாயம் செய்யும் இடம், கோவில், அரச இடங்கள் அப்படி என்று பல இடங்களை கூறி பைரவர் இந்த இடங்களெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறு போர்க்களத்தில் நேரடியாக களமிறங்கி சண்டையிடுபவனை விட உக்திகளை கையாண்டு சூட்சுமமாய் வெற்றி கொள்பவன் எளிதில் வெல்கிறான். அப்படியென்றால் பைரவர் மறைந்து தாக்குபவரா? இல்லை, பைரவருக்கு அமானுஷ்ய சக்தி அதிகம். அப்படி என்றால் மற்ற கடவுளுக்கு அமானுஷ்ய சக்தி இல்லையா? இருக்கிறது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சக்தி பைரவர் சிவனின் அங்கம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சக்தி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் பைரவரை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பைரவரும் சிவனின் ஒரு அங்கம். ஆனால் நாய் வாகனம் கொண்ட பைரவர் தன் வாகனம் மூலம் எங்கும் பரவியிருக்கிறார். நாய்களுக்கு அமானுஷ்ய சக்தி அதிகம். தொடர்ந்து அவை அழுது கொண்டிருந்தால் நம் தூரத்து உறவினருக்கு ஒன்று ஆகிறது. உன் அருகே இருக்கும் நாய் உன் உடம்பு, உன் சுவாசம் வைத்துதான் உனக்கு ஏற்பட போகும் துர்க்கத்தை தெரிந்து கொள்கின்றது. நான் கூறிய சித்தரின் சிவ ஆலயத்தில் வடுக பைரவருக்கு பூஜை நடக்கும் சமயத்தில் கோயிலுக்கு வெளியே உள்ள நாய்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஒலியை, வித்தியாசமான ஒலியை கேட்பதற்கு சில சமயம் அது நன்றாகவும் இருக்கிறது, சில சமயம் பயமாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒலியை அனைத்தும் சேர்ந்து ஒன்று சேர எழுப்புகின்றன. முடிந்தால் அதை நான் ரெக்கார்ட் செய்து வருகிறேன். அதே கோவிலில் மற்ற பிரகாரத்தில் தீபாராதனைகள் சமயத்தில் அவ்வளவாக அந்த ஒலி இடுவதில்லை அந்த நாய்கள் என்று சொன்னால் அவர் சித்தர் மிகவும் கோபிக்கின்றார். யாரையாவது திட்டும்பொழுது கூட இனிமேல் நாய் என்று சொல்லாதீர்கள் என்று அந்த சித்தர் கூறியிருக்கின்றார். அப்புறம் அந்த எல்லாம் அது எப்படி தெரிகிறது என்று தெரியவில்லை. சரியாக வடுக பைரவருக்கு பால் அபிஷேகம் செய்ய நேரத்தில் ஆரம்பிக்கின்றது அந்த ஒலியை. கோயிலுக்கு வெகு தொலைவில் தான் இருக்கின்றது. கோயில் வாயிலில் இருந்தால் கூட வேறு ஏதோ காரணம் என்று சொல்லலாம். கோயிலிருந்து கொஞ்சம் சற்று தள்ளியே தான் இருக்கின்றது. அங்கிருந்து அது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒலியை அந்த பால் அபிஷேகம் தொடங்கும் போது அந்த ஆரம்பிக்கின்றது. மணி சத்தம் கேட்டால் கூட மணி சத்தம் கேட்டு சரி அது பின்னாடி பிரசாதம் வழங்கப்படும் என்ற காரணத்தினால் ஒலிக்கின்றது என்று கூட கூறலாம். ஆனால் அந்த பால் அபிஷேகம் கரெக்டாக அந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு அந்த பால் அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது சரியாக எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு செய்யும், வடுக பைரவருக்கே செய்யும் சமர்ப்பணம் என்பது போல் அதனுடைய ஒலி இருக்கின்றது. சில சமயம் சித்தர் வடுக பைரவர் அருகிலேயே அந்த குட்டி நாய்களை உட்கார வைத்து கூட அவைகளுக்கு சேர்த்தே கூட அந்த பால் அபிஷேகம் போன்றவற்றை செய்து விடுகிறார். ஆனால் பேசாமல் இருக்கின்றது. பக்கத்து வீட்டில் திருடு நடக்கிறது என்றால் ஒலி எழுப்புகின்றது. அதாவது அதனுடைய அமானுஷ்ய சக்தியை பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன். எந்த அளவுக்கு அவைகளுக்கு சக்தி, ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு தவறு ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அவைகளுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. மறுநாள் யாராவது சொல்லி இங்கு ஏன் நேற்றெல்லாம் ஒரே நாய் சத்தமாக இருந்தது என்றால் தெரிந்துதான் கொள்கிறது. நிச்சயமாக தேவையில்லாமல் ஒரு நடு சாமத்துக்கு மேலே ரொம்ப கத்தினால் அதன் கண்களுக்கு பேய் தெரிகின்றது என்றும் சிலர் கூறுகின்றார்கள். எல்லாவற்றையும் விட தலையாய விஷயம் என்னவென்றால் போலீஸ் நாய்கள் பெரிய பெரிய கொலைகளையும் கண்டுபிடித்து விடுகின்றது. இப்படி இருக்க பைரவர் பூஜைகளை பற்றி யாரோ சிலர் வெளியிட்டு ரகசியமாக வைத்திருந்த இந்த பூஜைகள் யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இப்பொழுது அவற்றை வெளியிட நேர்ந்து இப்பொழுது மீடியாக்களும் உலகம் எங்கும் நடக்கும் விஷயம் ஒரே நிமிஷத்தில் இப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இருப்பதால் மீடியாக்கள் அது இப்பொழுது நன்கு பெருகிவிட்டு சீக்கிரமாக பரவியும் இருக்கக்கூடும். இப்போது பைரவர் பிரசித்தி பெற்று இருப்பதால் நிறைய புத்தகங்கள், தொகுப்புகள் என்னென்ன பூஜை என்று சொல்லிவிட்டார்கள். நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏற்கனவே எல்லா புத்தகங்களும் சொல்லி முடித்து விட்டன. திங்கள் வெள்ளி யாருக்கு, ஞாயிறு யாருக்கு, பௌர்ணமி யாருக்கு என்று எல்லாவற்றையும் எல்லா புத்தகங்களும் சொல்லி முடித்தாகிவிட்டது. வளர்பிறை தேய்பிறை அஷ்டமியில் என்ன செய்ய வேண்டும், தேய்பிறை அஷ்டமியில் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரிந்துதான் இருக்கிறது. ஒரே ஒரு பூஜை வேண்டுமானாலும் நான் அந்த சித்தர் கூறியது வித்தியாசப்பட்டு இருக்கலாம். அந்த 27 நாளில் மாமிசம் சாப்பிடுவர்களாக அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால்
முதலில் அதை காலையிலேயே பூஜையை முடித்துவிட்டு கடைசி 7 நாட்கள் மிகவும் சுத்தபத்தமாக ஒவ்வொரு நாளும் வரும் ராகு காலத்தில் என்று ஒரு முறை சொல்லியிருந்தேன் முதல் அத்தியாயத்தில். அது வேண்டுமானால் வித்தியாசப்படலாம். அதே போன்று இன்னொன்றும் இருக்கின்றது, அதையும் சொல்லிவிடுகின்றேன் அடுத்த அத்தியாயத்தில். அதாவது முதல் 27 நாள்களுக்குள்ளேயே அது வர வேண்டும். முதல் 20 நாளிலேயே உங்களுக்கு அந்த சாப்பிடுபவர்கள் முடித்துவிட்டு அதுக்கப்புறம் 7 நாள் சுத்தபத்தமாக செய்யும் விஷயத்தையும் நான் அடுத்த அத்தியாயத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி முடித்து விட்டார்கள் என்னென்ன பூஜைகள் இருக்கின்றன என்ற. அது முக்கியமில்லை. ஏனென்றால் இந்த பூஜை எல்லாம் எதிர் வீட்டில் இருப்பவனை 3 மாதத்தில் தூக்கி விடுகின்றது. நான் கண்ணால் பார்க்கிறேன். பக்கத்து வீட்டில் இருப்பவனை ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாம் அதைவிட அதிகமாக செய்கிறான். எதிர் வீட்டில் இருப்பவனை விட பக்கத்து வீட்டவன் அதிக பூஜைகளை செய்கிறான். ஆனால் அவனுக்கு எதுவும் நடக்கவில்லை. அவன் அப்படியே தான் உட்காரும் இடத்தில் தான் இருக்கின்றான். இதுக்கு ஏன் அதை பற்றி நம்ம முதல்ல யோசிக்கணும். நடக்கிறது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லது நடக்கிறவனை பற்றியே பார்த்து அவன் என்ன பூஜை பண்ணுறானோ அதை போய் ஓடி போயிட்டு நம்ம கடகடான்னு அத்தனை 5 விளக்குன்னா 5 விளக்கு, கிழக்கு பக்கம் திருப்பி வைனா கிழக்கு பக்கம் திருப்பி வை, 5 பூ வாங்கினா 5 பூ, கலர் வாங்கினா அதெல்லாம் ஒருத்தருக்கு தான். எதுவுமே பண்ணாமல் கூட ஒரு சிம்பிளாக ஒருத்தர் பண்ணிட்டா கூட அவனுக்கு நடந்துடுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஏன் அமானுஷ்ய கடவுளை வணங்குவது என்று எப்பொழுது முடிவு செய்து விட்டீர்களோ, முதலில் உங்களை சுற்றி உள்ள அமானுஷ்யங்களை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பின் பைரவர் அமானுஷ்யத்தை சதவிகித பேஸில் தான் உங்களுக்கு உதவி செய்வார், பர்சன்டேஜ் பேஸில் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அப்படின்னா பைரவர் தான் அப்படி பண்ணுவாரா, பைரவருக்கு தான் அமானுஷ்ய சக்தி இருக்கான்னு நீங்கள் கேட்காதீங்க. இப்பொழுது நாம் பைரவரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது 5வது அத்தியாயமாகும். அதனால் இப்பொழுது பைரவரை வைத்து தான் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே இந்த அமானுஷ்ய மற்றும் கடவுள் அதிர்வலைகளை புரிந்து கொண்டால் மட்டுமே இலக்கை அடைய முடியும். முதலில் இலக்கு என்று என்ன என்று உங்கள் குடும்பத்தாருக்கு இருந்தால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே இந்த அமானுஷ்ய மற்றும் கடவுள் அதிர்வலைகளை புரிந்து கொண்டால் மட்டுமே இலக்கை அடைய முடியும். முதலில் இலக்கு என்று என்ன என்று உன் குடும்பத்தார்க்கே புரிந்தால்தான் இதை அடைய முடியும். இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் மனதுக்கு சமுதாயத்துக்கு பெரிதாக நன்மை செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று சமுதாயத்துக்கு செய்துவிட்டு தான் நாம் போக வேண்டும் என்பது இலக்காக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு பெரிய வீடு கட்ட வேண்டும் என்பது இலக்காக இருக்கலாம். உன் உடன் பிறந்தோனுக்கு அவன் எதிரி தோற்பது இலக்காக இருக்கலாம். ஆக உன்னில் இருக்கும் உணர்வு, பிரபஞ்சம், கடவுள், அமானுஷ்யம், நல்ல அமானுஷ்யம், கெட்ட அமானுஷ்யம், இவைகளோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் ஒழிய பூஜைகள் ஒன்றும் செய்யப்போவதில்லை. பைரவரின் அமானுஷ்யம் பற்றி தொடர்ந்து பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்வதால் நான் தொடர்ந்து பைரவரை வைத்து சொல்கிறேன். வேறு கடவுளை பற்றி பேசும் வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்தால் அப்போது அந்த சக்திகளை பற்றி பார்க்கலாம். இன்று நான் கூற வந்ததில் முக்கியமான கருத்து என்னவென்றால், கடவுள் அனுக்கிரகம் அல்லது அமானுஷ்யம். கடவுள் அனுக்கிரகம் என்றும் கூறலாம், கடவுள் அமானுஷ்யம் என்றும் கூறலாம். இவை கிடைக்க வேண்டுமென்றால் அவர் சதவிகித அடிப்படையில் மட்டுமே அது உன்னை சேரப்போகின்றது. உதாரணமாக, நாம் ஒரு டிவி வாங்கினால் அதன் விலையில் 20% ஒரு பொருள் இலவசம் என்று கூறுவார்கள் கடையில். அந்த 20% பணமாக தருவார்களா, தரமாட்டார்கள். விலையும் 20% குறைப்பார்களா, குறைக்க மாட்டார்கள். அப்படி என்றால் 15,000 ரூபாய் டிவி வாங்கினால் அதில் 15%க்கு உங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். இல்லை 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிவி வாங்கினீர்கள் என்றால் அதில் 20% என்ன விலையோ அதன் விலைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சரி, அப்படி என்றால் எது லாபம்? விலை அதிகமாக உள்ள 30,000 ரூபாய்க்கு வாங்கினால்தான் அதன் பரிசு பொருளும் பெரிதாக இருக்கின்றது. எனக்கு பரிசே வேண்டாம், 15,000 ரூபாய்க்கே போதும், எனக்கு ஏன் பரிசு கொடுப்பதாக, அந்த பரிசு எனக்கு வேண்டும் என்பதற்காக ஏன் நான் 30,000 கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது இருப்பதை வைத்து வாழ்பவன். ஆனால் பரிசு கிடைப்பது தான் வேண்டும், பரிசு தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அவன் அதை வைத்து அவன் இவ்வளவு பெரிய பொருளை பரிசாக கொடுக்கிறான், பெரிதாக பணம் அதிகமாக அதனுடைய பரிசு பொருள் பெரிதாக இருக்கின்றது, அது எனக்கு கிடைப்பதில் தான் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் நீங்கள் 30,000க்கு வாங்கும் திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உன் அறிவும் உன்னுடைய உழைப்பும் உன்னிடம் 30,000க்கு உள்ளது.
அதை கொண்டு பரிசு கொடுத்தால் நலம். ஆம், அப்படி என்றால் மனித வாழ்வில் அந்த உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பணம் முதலில் அங்கு வைக்கப்பட வேண்டும். உன்னுடைய பணம் 30,000 வைக்கப்பட்டு விட்டால் அதன் பரிசு தொகை பெரிதாக இருக்கும். அப்படித்தானே? அப்படி என்றால் அந்த 30,000, அதாவது மனிதன் வாழ்வில் நேரம், நேர்மை, உழைப்பு, அறிவு, சூட்சுமம், தானம், மன்னிப்பு, தற்காப்பு, இவைகள் அனைத்தும் உன்னால் சம்பாதிக்க முடிந்தது. ஓகே, ஜஸ்ட் யூ கோ ஹெட் ஃபார் ப்ரைஸ். இப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று இப்பொழுது எனக்கு நன்றாக புரிகிறது. நன்றாக உழை, எல்லாரையும் மன்னித்து விடு, ஓடி ஓடி உழை, நேரத்தை வீணாக்காதே, தானாக கடவுள் பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு நிறைய கொடுத்து விடுவார் அப்படி என்று சொல்லிவிடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிச்சயமாக கிடையாது. நான் சொன்ன விஷயங்களில் நேரம், நேர்மை, உழைப்பு, அறிவு, சூட்சுமம், தானம், மன்னிப்பு, தற்காப்பு, இவை அனைத்தும் சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய 30,000 பணத்துக்கு இணையாக நீங்கள் பரிசு தான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதால், கடவுள் உங்களுக்கு சூட்சுமமாக வேறு உங்களுக்கு ஒரு பரிசு ரூபத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டதால், பரீட்சைக்கு செல்பவன் நன்றாக படித்திருக்கிறாய், ஏன் கடவுளை போய் வணங்கிவிட்டு ஒரு நிமிஷம் நின்று விபூதியை வைத்து கொண்டு போக வேண்டும்? நேராக நீ தான் படித்து விட்டாயே, நேராக போய் பரீட்சை எழுத வேண்டியதானே, வரதானே போகிறது? இல்லை. ஏன் கடவுளை வணங்குகின்றாய் என்றால் சூட்சமமாகவும் உனக்கு வேண்டும். நீ படித்தது கொஞ்சம் இருக்கிறது. அதாவது நம்ம 30,000 செலவில் வாங்கினோம் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய உழைப்பில் நீ எவ்வளவு செய்திருந்தாலும் சூட்சும ரூபத்தில், அமானுஷ்ய ரூபத்தில், அனுகிரக ரூபத்தில், அருள் ரூபத்தில் உங்களுக்கு வேண்டும் என்று இருக்கிறது. அதுதான் பரிசு. அதுதான் அதற்கு 20% உனக்கு கிடைக்க வேண்டிய பரிசு என்று நீ நினைப்பது. சயின்டிஃபிக்காக எனக்கு கொஞ்சம் வேணும், சயின்டிஃபிக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் அருள் ரீதியாக, அமானுஷ்ய ரீதியாக எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம பண்ணுறது. நம்ம பூஜை ஆகட்டும் அல்லது நம்மளுடைய கடவுள் வணங்குதல் ஆகட்டும், கோயில்களாகட்டும், எல்லா விஷயமே எதுக்குன்னா, நம்ம ஏழையாக தான் பிறந்துட்டோம், நமக்கு இவ்வளோ தான் காசு இருக்குது, நம்ம இவ்வளோ தான் வாழ முடியும் அப்படின்னு தெரியும். அவ்வளோதான். நம்மளுக்கு எதுவும் கிடையாது, அவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலெலாம் முடியாது, பேசாமல் இருக்கிறோமா? இல்லைல்ல, கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோம். அது போகிறதே எதுக்குன்னா, எனக்கு அமானுஷ்ய ரூபத்தில் நீ அதை தர வேண்டும் என்றது தான். சூட்சும ரூபத்தில் நீ எனக்கு தர வேண்டும். அதாவது வாய்ப்பில்லாத இல்லை என்றாலும் நீ வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். வாய்ப்பே இல்லை, அதுக்கு வழியே இல்லை, நீ ஏதாவது பார்த்து செய் அப்படின்றது தான் அந்த பூஜையாகட்டும் சரி, அல்லது வேறு ஏதாவது. இல்லை போன ஜென்ம பாவம் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு குழந்தை பிறப்பது கடினம்னா அது இதெல்லாம் நம்ம பரிசீலிக்க சொல்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கிராண்டட் பண்ண சொல்கிறோம். நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த பூஜை எல்லாமே பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போது நேராக போய் கடவுள்கிட்ட நீங்கள் இதை கிராண்டட் பண்ணுங்கள், எனக்கு நான் போன ஜென்மத்தில் எதனா எங்கள் பாவம் செஞ்சால் அதெல்லாம் மன்னிச்சிருங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் நான் கேட்குறதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் நேராக அவரால் எடுத்து தர முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த சுற்றியுள்ள சூட்சுமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மணி நேரத்தை உபயோகப்படுத்த பல விஷயங்கள் இருக்கின்றது. நான் நேரத்தையும் சொல்லியிருக்கிறேன், உழைப்பு, அறிவு, சூட்சுமம், தானம், மன்னிப்பு, தற்காப்பு எல்லாம் தான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அது எல்லாத்தை விடவே முக்கியமாக ஒரு விஷயம், சூட்சுமம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அங்கே. எப்போ நீங்கள் அந்த சூட்சும கடவுளை வணங்குவது என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது நீங்களும் அதுக்கு யூனிஃபார்மாக நீங்கள் சுற்றி இருக்கிற சூட்சுமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி உங்கள் வாழ்வை நீங்கள் நடைபோற்றினால் மட்டுமே உங்களுக்கு அது பர்சன்டேஜ் பேஸில் ஃபுல்லாக கிடச்சிட்டு போகும். அந்த பூஜைகள் உங்களுக்கு பலனளிப்பதாக இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன சூட்சுமங்கள், அப்படி என்ன சூட்சுமங்கள் அப்படின்ற விஷயத்தை தான் அடுத்தடுத்து 6வது இதுலேருந்து உங்களுக்கு 8 வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். நேரம், நேர்மை, உழைப்பு, அறிவு, சூட்சுமம், தானம், மன்னிப்பு, தற்காப்பு. இதில் தலையாய ஹெட்டிங் சூட்சுமம். ஏனென்றால் நாம் அமானுஷ்யத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பைரவர் அமானுஷ்ய கடவுள் என்று சொல்லிவிட்டேன். அதுக்கு நாய்களுக்கு என்ன சக்தியெல்லாம் என்று இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டேன். அதனால் அந்த அமானுஷ்ய கடவுளை வணங்குவது என்று ஆகிவிட்டதால் சுற்றி இருக்கும் சூட்சுமங்களை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகின்றது. அந்த சுற்றி இருக்கும் சூட்சுமங்கள் என்ன, அதை ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே கவனிக்க வேண்டும். அதில் ஒருவர் மட்டும் அதை கவனிப்பதால் ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு மட்டும் அவைகளில் நம்பிக்கை இருப்பதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. வீட்டில் உள்ள அனைவருக்குமே அதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவருமே அதை கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவருக்குமே இலக்குகள் இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை பற்றி உங்களுக்கு இந்த சூட்சுமம் என்ற ஒரு பல விஷயங்களை பற்றி அதை எவ்வாறு சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக தான் உண்மையிலேயே இப்போ உலகத்தில் நடந்துகிட்ருக்க என் கண் எதிர்க்க நான் சின்ன வயசுல இருந்தோ இல்லை இப்போவோ பார்த்த
வீட்டு கதைகள் இல்லை அரச கதைகள் நம்ம சொல்ல போகிறதில்ல, நம்ம இப்போ அரச காலத்தில் இல்லை. இப்போ வீட்டு கதைகள் சொல்லலாம், இல்லைனா ஆஃபீஸ் கதைகள் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல பிஸ்னஸ் விஷயமோ, இல்லை ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயமோ, இல்லை குடும்ப சம்மந்தமான விஷயங்களோ உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி எக்ஸாம்பிளுக்கு நான் பேர் ஊர் எதுவும் மட்டும் சொல்லாமல் அதை சொல்லி அதில் எது சூட்சமம், அதில் எது உழைப்பு, நேரத்தை வீணாக்காமல் இருந்தது, அதில் எது உங்களுக்கு தானம், அதில் எது உங்களுக்கு மன்னிப்பு, அதில் எது உங்களுக்கு தற்காப்பு, இப்போ நான் சொன்ன 8ம் இதில் எது, இது எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய விஷயத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சுற்றி இருக்கிறவங்கள எத்தனை விஷயம் அமானுஷ்யங்களை நம்ம கவனிக்கணும். இதில் நல்ல அமானுஷ்யம் என்ன, கெட்ட அமானுஷ்யம் என்ன, அந்த கெட்ட அமானுஷ்யத்தோடு நாம் எப்படி அணுகணும், நல்ல அமானுஷ்யத்து கூட நம்ம எப்படி அணுகணும், அந்த நல்ல அமானுஷ்யன்றது என்ன அப்படின்றதுக்கு தான் நான் அது என்ன நல்ல அமானுஷ்யன்னு புரியறதுக்காக தான் அந்த கதைகளை சொல்ல போகிறது. ஒவ்வொருத்தரும் சொல்லி இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி போனாங்க, அதுதான் கெட்ட அமானுஷ்யம், இவங்க இப்படி பண்ணாங்க, அதுதான் அந்த அமானுஷ்யம் இவங்களுக்கு புரிஞ்சதுனால இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால் அது இந்த அளவுக்கு ஆகுது. அப்போது நீங்கள் அந்த பைரவரையும் கூட துணைக்கு இருக்கணும். காவல் தெய்வம் உங்களுக்கு பைரவர். அதனால் உங்களுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா, பல விஷயங்கள் பண்ணணுன்னா, எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் என்ன பண்ணணுன்னா, அதில் சூட்சமங்கள் தேவைப்படுகின்றது. ஏன்னா மனிதனோடு தான் எல்லாம் நமக்கு நடக்க போகுது, இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது. அது ஒரு நாட்டுக்கும் போர் நடந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலான விஷயமானாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பயிர் உங்களுக்கு செய்கிறீங்க, பெரிய விவசாயம் பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் ஆட்களை வச்சு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் கீழே செய்கிறீங்க, வேறு யாருனா பெரிய முதலாளிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தரோடு மனிதரோடு மனிதர் இன்ட்ராக்ட் ஆகிறதும், அப்புறம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் சுற்றியுள்ள பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள லிங்க்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாத விஷயமா வைப்ரேட் ஆகுது. பிரபஞ்சமும் கடவுளும் அமானுஷ்யமும் இயற்கையும் எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. அதில் இந்த பூஜைகள் எந்த விதமாக உங்களுக்கு உதவ போகுது, பூஜைகள் என்றது அந்த அமானுஷ்யங்களை நீங்கள் கைக்கொள்வது. அந்த பூஜைகள் என்றது வெறும் நீங்கள் நேரடியாக போயிட்டு அவங்க சொன்னாங்க அதை போய் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, இப்போ வேறு யாருனா காப்பி பண்ணுறத வேறு ஏதாவது எக்ஸாமில் ஒருத்தர் எழுதிட்டுருப்பாங்க, அதை அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டுருப்பாங்க அதை. ஆனால் நம்ம காப்பி பண்ணுறோன்ற பேரில் ஒருவேளை அது அந்த கொஸ்டினுக்காக கூட இல்லாமல் இருக்கலாம். சில சமயம் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க போட்ட பேரையே கூட பார்த்து காப்பி பண்ணது உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு அது காப்பி பண்ணுற விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஃபுல்லாக 5 விளக்குன்னா 5 விளக்கு ஏற்று, 10 விளக்குன்னா 10 விளக்கு ஏற்று, அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த சூட்சுமங்களை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் பெரும் வெற்றிகளையும் பெரிய ராஜ்யங்களையும் அடைவான் என்பது நிச்சயமாக உறுதி. நீ அவற்றை எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்விடத்திலெல்லாம் அந்த அமானுஷ்யங்கள், தீய அமானுஷ்யங்கள் இருக்கின்றன என்பதை கவனித்தல் என்பது தற்காப்பு என்ற அத்தியாயத்தை போய் அடையும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக நீங்கள் பார்க்கும்போது இந்த சூட்சுமங்களை புரிந்து கொண்டால் நீங்களே உங்களுக்குள்ளேயே அமானுஷ்யம் வந்துவிடும். உங்களுக்குள்ளேயே அமானுஷ்ய சக்தி என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி வேணாலும், எவ்வளவு பெரிய விஷயங்களை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். அப்படி என்றால் நான் அடுத்த அத்தியாயத்தில் இந்த சூட்சுமங்களை பற்றி விளக்கமாக சொல்வதற்காக வேறு நிறைய கதைகளை சொல்லி சூட்சுமம் என்றால் என்ன, இந்த தற்காத்தல் என்றது என்ன என்ற விஷயங்களை ஒன்றொன்றாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.